அப்போ இவர் விட சொன்னாரோ சுட சொன்னாரோ தெரியாது. ஒரு 2 நிமிஷம் போகல வெடிச்சத்தம் கேட்டுச்சு. வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கர் இருந்த பவுண்டரி லைன் மாதிரி அதில் வெட்டினது. அப்போ அந்த இதை வந்து திருப்பி அகல சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க. அது பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை. அதோடு நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கயிற்று போயாச்சு. கயிற்றில் இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதும் நாங்கள் தான். அப்போ அது இராணுவம் இல்லை, போலீஸும் இல்லை, நாங்கள் தனி பிடிப்பி தான் தனியாக பிடிச்சது. பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்தக்குள்ளே வந்து ஒரு நிக்லஸ்ன்னு சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தவர் தான். அப்போ அவர் கயிற்றில் இருந்து கொண்டு வர சொன்னோடனே அவர் சொன்னார், எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொடனே அவரை அடித்தவர். அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு. செத்து போனோடனே கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்க, மேல் வலையில். அப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன், சந்திரன், ஜெகன், விந்தன், இவர் தாங்க இருந்தார். அவர் இப்போ ஒரு ஆள் இருக்கார், மாநகர உறுப்பினர் இருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆக்கள் 3 பேரையும் வெடி வச்சதில் ஆளுகள் செத்து போச்சு. திருப்பி அந்த போட் எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குறிகட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது. அது முதலிருந்து வந்து மடு மாதாண்டோ சொல்லி இருந்தது. இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு. அது வந்து இந்தியா மீனவர்கள போட். இவர் காசுக்கு விற்றாரோ சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்ததோ தெரியாது. ஆனால் இப்போ ஓட்டு போய் இருக்குது, அது கோப்படி தான் ஓடுது. அது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இப்படி இருந்த பொடியன் தான் பஸ்டின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து அவரோட இருந்த கொழும்புல அவரோட பொடிகாட்டாக இருந்த பொடியன் தான். அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது, இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவரையும் கொண்டு போட்டு சொன்னாங்களா. அது நேவி தான் கொண்டது. நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில் எனக்கு தெரியும். நான் இப்போ கைட்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு பொடியை அடித்து கொண்டவங்க அவர் உண்டு. மற்றது கோபுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர். அவர் கோபு அப்போ விளத்தி போட சொல்லக்குள்ளே நான் சொன்னேன், போனாலும் இங்கே நிற்காத, எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்க. அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க. திருப்பி நினைக்கிறேன் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான். அடுத்தது இவர் யார், எங்களோட மகேசக்கான்னு சொல்லி நெல்லியடியில் அவர் ஒரு சட்டத்தரணி தான். அவரும் செஞ்சது இவர் தான். அந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும். அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர். அவர் வந்து இவையில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் அவையில் கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்இடி கொண்டான். எல்இடி கொள்ளை இல்லை.